சமுத்திரகுப்தர் பார்க்க போகிறோம். 11th புக்கில் இருக்குது. இது வந்து முதலாம் சந்திரகுப்தரோட பையன் தான் சமுத்திரகுப்தர். அசோகத்தூண் கல்வெட்டில் வந்து இவரை பற்றி பொறிக்கப்பட்டிருக்காங்க. என்னென்னா இவர் வந்து மௌரிய பாரம்பரியில் வந்ததாக சொல்கிறது இந்த கல்வெட்டில். இந்த கல்வெட்டில் வந்து சமுத்திரகுப்தர் வந்து நாடு முழுவதும் படையெடுத்து சென்றபோது அவருக்கு அடிப்பணிந்த அரசர்கள் யார் யார், ஆட்சி பகுதிகள், இது பற்றிலாம் அந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தில்லி, மேற்கு உத்தரப்பிரதேசில் 4 அரசுகளை வந்து வென்றிருக்காரு. அதுக்கப்புறம் தெற்கு கிழக்கு பகுதி அரசர்கள் வந்து அடிபணிந்து இவருக்கு கப்பம் செலுத்த கட்டாயப்படுத்தினார் இவர் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரையோரம் காஞ்சிபுரம் வரை ஒரு நீண்டதாக சொல்கிறது இந்த இவரோட படையெடுப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கங்கை சமவெளியில் மேற்கு பகுதியில் 9 அரசர்களை படைபலத்தால் வென்றிருக்கார் இவர் வந்து. 9 அரசர்களை வென்றிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்ஸாம், வங்கம் போன்ற கிழக்கு பகுதியில் அரசர்களும் நேபாளம், பஞ்சாப் போன்ற பகுதி சிற்றரசுகளும் கப்பம் கட்டாயப்படுத்தினார் இவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலவர்கள், யூதியர்கள் இந்த உள்ளிட்ட ராஜஸ்தான் பகுதியில் 9 குடியரசுகள் இருக்காங்க. அந்த குப்தர்களை ஏகாதிபத்தியத்தை இருக்குமாறு கட்டாயப்படுத்தினார் இவர் வந்து. இது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் வந்து இந்தியன் நெப்போலியன் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, இந்தியன் நெப்போலியன் யாரை சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, சமுத்திரகுப்தர். அது பார்த்திங்கன்னா தென்பகுதி அரசர்களை கப்பம் பண்ணார். அதுக்கப்புறம் வட இந்திய அரசர்களையும் குப்த பேரரசோடு இணைத்தார் இவர் சமுத்திரகுப்தர். அது பார்த்திங்கன்னா சாக அரசுகளை இது வந்து தோற்கடிக்க முடியல இவரால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து கங்கை சமவெளி வரை வந்து இருந்தது ஒரு அதிகாரம் வந்து கங்கை சமவெளி வரை இந்த அதிகாரம் இருந்துச்சு இவரோட அதிகாரம் வந்து. அது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இலங்கை அரசர் மேகவர்மனுக்கு பரிசுகளை அனுப்பி கையால் வந்து பௌத்த மடம் கட்டதுக்கு இவர் தான் அனுமதி கொடுத்துருக்காரு சமுத்திரகுப்தர். ஒரு ஆட்சி காலம் வந்து 40 ஆண்டுகள் நீடித்து இருக்குது.